ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் இல்லாமல் ஒய் ஐ குவிட் பீங் த டீமன் லார்ட் மானுவோட எபிசோட் 4 தமிழ் எக்ஸ்பிரஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த மானுவை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் வந்து பிடிக்கலன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் நிறைய மானுவஸ் வந்து நிறைய பேர் அப்படி தான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்து நிறைய பேருக்கு வந்து நிறைய மானுவஸ் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இதுவுமே பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து ஜட்ஜ் பண்ணுறாதீங்க, உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ ஓவராக நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். சரி, நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சுப்பா நல்லா தூக்கம்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். அப்போ அலெக்ஸ் வந்து என்னங்க ஹியூமன் மாதிரி காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஸோ அப்போ வந்து சார் நம்மளோட பார்ட்டிக்கு வந்து ஒரு ட்ரபுள் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து வரான். இந்த மொத்த வில்லேஜே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க்டு ஹீரோ யாருன்னு வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வில்லேஜ் ஹீரோக்காக என்னென்னலாம் செய்ய போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அப்புறம் என்ன போகிறது தானே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லும்போது இல்லை இந்த வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இன்சிடெண்ட்டில் வந்து பயங்கரமாக கெட்டு போயிடுச்சு. லைக் எப்படி சொல்கிறது, பில்டிங்ஸ்லாம் உடஞ்சி ரூயின் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் வந்து போயிருந்தேன். ஏன்னா இதுக்குமே வந்து லேபர் சார்ஜ் கொஞ்சம் நல்லாவே கொடுப்பாங்க. ஸோ அதனால் போயிருந்தேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோவுமே என்னோட பிளான் படி எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் காலங்காத்தால் இந்த சன்லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது இந்த காஃபி குடிக்கிறது அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த மார்னிங்கில் இருக்க இந்த சர்ஃபேஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா மேலே இருக்க மொத்த ஆக்சுவலாக நம்ம ஹீரோட பெட்ரூம் இருக்குல்ல, ஸோ ரூஃபே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது, எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் வந்து சொல்லிட்டு போயிருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ அவன் குடிச்சிட்டு இருக்க காஃபி வந்து ட்ராகனோட நாக்கு ப்ளஸ் அதோட லெஃப்ட் ஐபால் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க. அகைன் டீமன் லாட் ஃபார் ரீசன்ன்ற மாதிரி வந்து என்ன காட்டுறாங்க. இப்போ எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், சீக்கிரமாக கிளம்புங்க, நம்மளோட வீடு என்ன எப்படியாச்சுன்ற மாதிரி நிறைய பேர் நிறைய வாய்ஸில் வந்து கத்திட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ராத்திரிலேருந்து வேலை செஞ்சு எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்ஸ்லாம் வந்து பயங்கரமாக பண்ணுறாங்க. பீப்புள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப இன்டர் ரிலேட்டடாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது இந்த மாதிரி நம்ம ஜேக்கியுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் வந்து அவனுக்கு கிடைக்கிறதுன்றதுனால அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். நம்மளோட ஃபெயில்டு ப்ராடக்ட் வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்ருக்கான். ஆனால் இதே மாதிரி போயிட்டு இருந்தால் ஹீரோ வந்து இது பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமாயிரும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்ருக்கான். அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான், வாங்க நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோன்னா சீக்கிரமாக அந்த ட்ராகனோட காப்ஸ்லேருந்து அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்கின்னு, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து வெப்பன்ஸ்க்கான சிப்ஸாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது இல்லை வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஹீரோவோட புரியோன்ற ஒரு இடம் இருக்கும், ஹீரோஸ் புரியோன்ட்டு ஒரு ஆர்கனைசேஷனே இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ராத்திரியாக மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சுட்டிட்டு போயிருப்பானுங்க. நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கரக்கும் வரும். ஸோ அதுக்கு அப்போனா வேஸ்ட் ஆகாத கொண்டு கொஞ்சம் கூட இதுவாக இல்லையா, சீக்கிரமாக போய் அந்த ஹீரோவோட புரியோ ஃபுல்லாக வந்து அழிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கர கோவப்படுறான். அப்போ தான் வந்து நம்ம அலெக்ஸ் வந்து யோசிப்பான், இப்போ அவன் போய் அந்த ஹீரோஸ் கிட்ட போனான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெயின் பேஸ் ஃபுல்லாக வந்து ஹீரோஸ் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம லார்டு வந்து எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அங்கே இருக்க எல்லா ஹீரோஸ் கூடயும் வந்து தனியாக ஃபைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரொம்பவே பிரச்சனையாயிரும். அப்புறம் இந்த எல்லாருக்கும் வந்து டீமன் ரியலமில் டீமன் கிங் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதோட எல்லாருக்கும் அதுவே முடிஞ்சிடும். அதனால் நான் என்ன பண்ணணுன்னு எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு, மாஸ்டர் நீங்கள் வந்து சொன்னீங்களே ஹீரோஸோட கம்பெனினா இருக்க போகிறீங்கன்ட்டு, இப்போ நீங்கள் போய் அவங்களெலாம் சண்டை போட்டிங்கன்னா ஹீரோஸோட பொரியவே இருக்காது, அப்போ நம்ம பண்ணுற வேலைக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால நீங்கள் வந்து இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆமாம்மா கரெக்டு தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து முட்டாள்தனமாக யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம அலெக்ஸ் வந்து யோசிக்கிறாரு, நல்ல வேலை நான் இந்த டீமன் ரேஸே வந்து காணாமல் போயிருக்கோம், ஜஸ்ட் மிஸ்ல நான் வந்து காப்பாற்றிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லி அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ சரி இப்போ எல்லா விஷயத்துக்கான அடுத்த வேலைகளை வந்து பார்ப்போம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு வந்து போயிட்டா கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக வந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம இந்த லாங் சர்ஃபேஸ் ஜோனை வந்து ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த ஹோல் டீமன் எல்லாமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு, லார்ட் நீங்கள் வந்து சீக்கிரமாக வாங்க நம்ம இங்கேருந்து போவோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து இல்லை அது உங்களோட ப்ராப்ளம் தான், நான் வந்து வரமாட்டேன். நான் ஒரு டீமன் கிங் எப்போ அப்பியர் ஆகுறாங்களோ அப்போ தான் வந்து ஹியூமன் ரியலம் வந்து அட்ராக்ட் ஆகி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேலையே தேவையில்லை, எதுக்கு திரும்ப திரும்ப பிறந்து வருவானுங்க, நம்ம ஒரு 100 வருஷத்துக்கும் வந்து ரெசரெக்ட் பண்ணி அவனுக்கு வந்து அழிக்கிறதுக்காக தேவையில்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கான். பட் ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து இல்லை எனக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கம்முனே தான் இருக்கான். அப்போ வந்து சரி உங்களுக்காக நான் போய் ஒரு நல்ல பொண்ணை வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து சொல்லும் போது, என்ன இப்போ மேரேஜ் வந்து இது பண்ணி அந்த டீமன் ரியலுமே வந்து காணாமல் போகணும்னு ஆசைப்பட்டியா அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்போ இதெல்லாம் ஒர்க் ஆகுமா நீ சொல்கிற மாதிரி அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து கேட்கும் போது நம்ம அலெக்ஸ் வந்து கேட்குறான், எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அந்த பிரின்சஸ் கடைசியாக அந்த ஒர்க்கில் இருந்தாங்களே அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கப்படுறான். அப்போ பிரின்சஸா அப்படின்னு அவன் சொல்லிட்டு டக்குன்னு அலெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்குறான். நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து சரியில்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு அலெக்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறான்.
அப்போ அலெக்ஸ் வந்து சொல்கிறான், ஹியூமன்ஸும் டீமன்ஸும் மேட்டிங் பண்ணுற இது வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் வந்து சேம் தான். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே பயாலஜி வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தேவை அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், லார்ட் நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக எதுவுமே பண்ண தேவையில்ல, நீங்கள் கையை பிடிச்சனாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவான். இது கையை பிடிச்சாலே போதுமா, ஐயோ நான் போகவே மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஷாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பான். இந்த ஹியூமன்ஸோட பாடியை பற்றி புரிஞ்சிக்கவே முடியலப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். எப்படியும் ஒரு 100 வருஷத்துக்கு ஒருத்தனை பிரிண்ட் பண்ணி எடுத்துருவீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். சரி உன்னோட ஒப்பீனியன் பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கும்பலை வந்து பார்த்தீங்கன்னா துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் மெயின் ட்விஸ்ட்டே. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய கும்பலை வந்து துரத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீக்கிரமாக அவளை பிடிங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த கும்பலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, நான் வந்து இந்த மவுண்டைன் பண்டிட்ஸ்லாம் வந்து என்னை துரத்திட்டு இருக்காங்க, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு ஓடிட்டு வராங்க. நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் வந்து கண்டுக்காத, நம்ம என்னது காப்பாற்றணும், வா இங்கேருந்து கிளம்பும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படி பார்க்கக்கூடாது, அவள் வந்து பாவம் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து சொல்லும் போது ஹீரோ தானே நீங்கள் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது, ஏமா நான் ஹீரோலாம் இல்லை, நான் ஹீரோட கம்பெனி தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து சொல்லும் போது சார் ஹீரோ கம்பெனி என்னை வந்து காப்பாற்றிக்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த பொண்ணு டைலாக மாற்றி சொல்லுது. அப்போ நம்ம ஹீரோ வந்து லைட்டாக வந்து யோசிக்கிறான். ஸோ இந்த என்டையர் டீமே வந்து இந்த ஒரு பொண்ணை வந்து சேஸ் பண்ணிட்டு இருக்கா, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஹாப்பியான பிளாட் வந்துருக்காது. ஸோ தேவையில்லாமல் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருப்பான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டைன் பண்டிட்ஸ் கிட்டேருந்து, அதாவது இந்த போக்குவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருடுவானுங்களே அவனுங்கள தான் மவுண்டைன் பண்டிட்ஸுன்ற மாதிரி வந்து என்ன சொல்லுவாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து கம்முனே இருக்கான். ஸோ எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டான். அப்போ தான் வந்து அங்கேருந்து அந்த பண்டிட்ஸ் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்கள ஒருத்தர் வந்து யாரா காமெடி ட்ரெஸ் போட்டுட்ருக்கான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்க வருவானுங்க. அடுத்த செகண்டே எவ்வளோ தைரியம் தான் என்னை பற்றி பேசுவேன், பேர்ன் ஃபார் எட்டர்னிட்டி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஸ்கில் வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுவான். அது என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம்ஸ் வந்து எரிய ஆரம்பிச்சிடும் அவனுங்களோட பாடியில். அது ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா அவனுங்கள ஹர்ட் பண்ணும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது அணையாது. ஸோ அவனுங்க சாகிற வரைக்கும், அதாவது அவனுங்களோட ஃபுல் லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழியில் வந்து துடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவன்ட்ட, தம்பி உனக்கு வந்து வேணுமா, வேணா போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் சொல்கிறான். வந்து சொன்னால் அடுத்த செகண்டே அங்கேருந்து எல்லாமே ஓடி போயிடறானுங்க. அந்த பொண்ணு வந்து நீங்கள் என்னை ரொம்பவுமே காப்பாற்றிட்டீங்க, ஸோ ரொம்பவுமே தேங்க்ஸ் சார் கம்பெனியன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த மவுண்டைன் பண்டிட்ஸ் இருக்கானுங்க இல்லையா, இந்த திருடங்களாம் என்ன பண்ணிட்டானுங்கன்னா எங்கள் ஊரில் இருக்க அந்த டெம்பிளை வந்து பார்த்திங்கன்னா திருட்டானுங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து காப்பாற்றி விடுங்க, அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஒரு பொக்கிஷமே வந்து இருக்குது, அங்கே போனீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ப்ரைஸ் வந்து நான் பே பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறவங்க சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி லோ லெவல் குவெஸ்ட்லாம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல அலெக்ஸ் நம்ம போவோம் வா அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்போ இவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ட்ராகன்ஸ் பற்றி ஆல்ரெடி பேசுனீங்கல்ல, அப்போ உங்கள் ஹீரோட கம்பெனியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அது அந்த ட்ராகன் சம்மந்தப்பட்ட ஒரு கிளாத் வந்து நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ட்ராகனோட ஹெல்மெட் இருக்கதா வந்து சொல்கிறாங்க. கோல்ட் ட்ராகனுன்ற ஒரு ட்ராகனோட ஹெல்மெட் வந்து அங்கே இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல அப்போ நல்லாயிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்புறான். ஏன்னா அவனுக்கு தேவையான விஷயங்கள் அங்கே பணக்காரன் அவனும் ஃப்ரீயாக இருக்கணும், அது மட்டும்தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அலெக்ஸ் மேலே ஏறிட்டு மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏற விட்டுறானுங்க. ஸோ இப்போ அலெக்ஸ் வந்து கேட்குறான், ஏன் உங்களால் பறக்க முடியாதா, எதுக்கு வந்து என்னை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதறிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல நான் வந்து டீமன் கிங் கிடையாது, ஸோ அதனால் வெறும் ஹியூமன் தான், என்னை இப்படியே வந்து கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 நிமிஷத்துக்கு நிற்காமல் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஏதோ வந்து தப்பாக இருக்குன்னு அவனுக்குமே வந்து புரியுது. அதுவும் இல்லாமல் இந்த ஹியூமன் பாடியோட அந்தளவுக்கு ஸ்பீடாக போகிறது ரொம்பவுமே கஷ்டம். ஸோ என்ன விஷயமா இருந்தாலும் சரி, இந்த பொண்ணு வந்து சொல்கிறதுல ஒரே ஒரு பொய் இருந்தாலும் அடுத்த செகண்ட் அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிழிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டுருப்பான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை உண்மையாகவே இந்த காட் ஆஃப் ட்ராகன்ஸோட அந்த ட்ரூ கோல்ட் ட்ராகனோட ஹெல்மெட் அங்கே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம அலெக்ஸ் வந்து சொல்கிறாரு, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்படி வந்து டீமன் ரியாலமில் நம்ம டீமன் லார்டை எல்லாருமே வணங்குவாங்களோ, ஸோ அந்த மாதிரி ட்ராகன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து வணங்குவாங்க. ஸோ ட்ராகன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த கிரியேட்டர்ஸ் தான் எல்லாத்துக்குமே வந்து காட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுவும் இல்லாமல் ஹியூமன்ஸும் ட்ராகன்ஸும் பீஸ்ஃபுல்லாக ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள ஒரு சண்டே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் இப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த ஹார்ஸ் அண்ட் கான்டினென்ட் இருக்கு இல்லையா, அந்த கிங்டம், இந்த ஆர்கோமா கிங்டம்லாம் இதெல்லாம் வந்து அவன் வந்து இது பண்ணிட்டானா, கண்ட்ரோல் பண்ணிட்டானா. ஸோ லைட் ஆஃப் காடுன்னு ஒரு காடு இருப்பார், லைட் காடு. ஸோ அவரோட பிளெஸிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமே வந்து லைக் இன்டர் கனெக்டடாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம
அலெக்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஃபைனலாக அவங்க வந்து அந்த மவுண்டைன் டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. அலெக்ஸ் தலைமையே மிதிச்சுட்டு நீ ரொம்பவுமே வீக்காக இருக்கப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த டோருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு, ஹே ப்ரின்சஸ், நீ சொன்ன அந்த மவுண்டைன் வந்துச்சு யாருமே காணோம். சரி யாராச்சும் இருந்தாங்கன்னா கூட்டு வா. அதுவும் இல்லாமல் நீ சொன்ன மாதிரி அந்த ட்ரூ கோல்ட் ட்ராகனோட ஹெல்மெட் அதை பற்றி பேசியிருந்தீங்களே அது எங்கே சீக்கிரமாக கூட்டு வா அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கான். அடுத்த செகண்டே அவங்க உள்ளே என்ட்ரு ஆகணுன்னே அந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, அதாவது அந்த ப்ரீஸ்டஸ் தான், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலாக யார் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அந்த ஆர்கமா கேஸ்டலில் அந்த பொண்ணு இருக்கும் இல்லையா, அதான் நம்ம அலெக்ஸ் வந்து பாடியை டேக் ஓவர் பண்ணிட்டதா சொன்னால, அது ஆக்சுவலாக அலெக்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணல, இது ஏதோ ட்ராகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு பார்க்குறான். ஸோ இது வந்து டெம்பிள்னு நினச்சா பரவாயில்ல, இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எங்கே அந்த ஹெல்மெட் சீக்கிரமாக கொடுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த ஹெல்மெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவன் குறியாக இருக்கான். ஸோ உனக்கு வந்து கொஞ்சம் கூட பயமா இல்லையா? நீ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து மாட்டியிருக்கேன்னு தெரியுதா? நான் யாருன்னு தெரியுமா? இந்த எல்லா ட்ராகன்ஸ்கான கடவுள் நான் தான். என்னோட பேர் லா. நம்ம ஒன் பீஸில் வர லா கிடையாது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற லா. ஸோ மொத்த ட்ராகன்ஸோட மதருமே நான் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த உலகத்திலே இருக்க ஒரே ஒரு கோல்ட் ட்ராகன் நான் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து அலெக்ஸ் வந்து மதர் ஆஃப் ட்ராகன்ஸா அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ கரெக்டாக வந்து மாட்டி நம்மளையே அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக சர்ப்ரைஸ் ஆகாமலே நின்றுட்டு இருப்பான். ஃபூலி ஸ்மார்ட்டல், உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ பயப்படாத மாதிரி நடிப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி லைக் மார்க் பண்ணுற மாதிரி அலெக்ஸும் ஹீரோவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹெல்மெட் வந்து கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து இன்னும் வந்து அப்படியே கேட்டுட்டு இருக்கான். ஸோ அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி லான்ச்சஸ் மாதிரி பேசுறதை விட்டு நீ வந்து என்ன மன்னிப்பு கேளு அப்படின்னு அவன் சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து எதுக்கு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது, நீ தான் கடைசியாக நேற்று வந்து அந்த ட்ராகனை கொன்னல அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக நான் வந்து கொல்லலை, ஸோ அதுவாக தான் வந்து எங்களை வந்து கொல்றதுக்கு வந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கான். ஸோ அப்போ அவங்க வந்து இல்லை நீங்கள் தான் வந்து அந்த மாதிரி வந்து தப்பு பண்ணீங்க, ஸோ சீக்கிரமாக வந்து எனக்கு முன்னாடி வந்து மன்னிப்பு கேளுங்க, முட்டி போட்டு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கடைசியாக வந்து நம்ம ஹீரோ ஒரே ஒரு விஷயத்தை வந்து சொல்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீ தான் வந்து உண்மையான கோல்டன் ட்ராகனாக இருந்தனா, ஸோ உன்னோட ஃபேஸை வந்து கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோ கரெக்டாக. ஸோ ஏன்னு பார்த்தோன்னா உன்னோட ஃபேஸை வந்து நான் ஃபுல்லாக வந்து கிழிச்சு போட போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கான் ஸ்ட்ரைட்டாக அந்த ட்ராகன் காட் முன்னாடி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அந்தளவுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பிளாட்டே வந்து யாருக்குமே வந்து புரியாது, எனக்கே வந்து சுத்தமாக புரியல. இவங்க வந்து லைக் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டோரியை ட்விஸ்ட் பண்ணுறாங்க. இது வரையும் நம்ம பார்த்ததெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வந்து தெரியும், டீமனில் என்ன பண்ண போகிறோன்னா போய் யார் வந்தாலும் கொள்ளுவார், இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் வேறு ஒரு காடை வந்து மீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு 3 எபிசோடு தான் வரும், ஏன்னா அவ்வளோதான் வந்து சாப்டர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு மானுவா வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள், கண்டிப்பாக அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த 2 எபிசோடுக்கு அப்புறம் என்ன சீரிஸ் போடலான்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.